12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி அசாமுக்கு வந்து சேர்ந்தேன். வந்த உடனே ஒரே ஷாக் ஆச்சுது. நாங்க வந்து சேர்ந்தது 1 மணிக்கு ட்ரெயின்ல வந்துச்சு. எல்லாமே டர்ட்டி டார்க் கருத்து எடுத்து வந்தோம். 7 நாள் டிராவல். ஆமா 7 நாள் டிராவல் வந்து இங்க வந்து ஒரே 2-3 ட்ரெயின் மாற வேண்டியது இருந்தது. எல்லாமே கோல் ட்ரெயினும் அந்த நிலக்கரி என்ஜின் உள்ள ட்ரெயின். அப்படியே வந்தோமா. 1976 ஜூலை வந்து ஏறணும். வந்த உடனே இந்த ஃபாதர்ஸ் எங்களை எல்லாம் வயலுக்கு அனுப்புறாங்க நாட்டு நடுறதுக்கு. வந்தோம் 1 மணிக்கு, 2 மணிக்கு சாப்பிட்ட பிறகு வயலு வேலை செய்ய அனுப்புறாங்க. என்னடா இது, நாங்க சாமியார வந்தோம், இப்ப வேலைக்கு அனுப்புறாங்களேன்னுட்டு அங்க வேலை செய்தோம். அது ஒரு நல்ல ட்ரைனிங். உண்மையாவே இந்த சலீஷன்ஸ் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு ஃபாதர் வர்கீஸ்ன்னு ஒரு ஃபாதர் இருந்தார். ரொம்ப டஃப். ஆனா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ட்ரைனிங்கை அவர் ரொம்ப எங்களுக்கு விட்டினார். மைனர் செமினரி படித்தேன். சென்ட் ஜோசப்ஸ் மைனர் செமினரி டிப்ரிகார் 3 வருஷம். அதுல ஃபர்ஸ்ட் இயர் இங்கிலீஷ் கோர்ஸ், பிறகு பியூசி படிக்க போனோம். அந்த சமயத்துல தான் அசாம் ஆந்தோலன் நடந்தது. இந்த ஃபாரினர்ஸ் இஷ்யூ இங்க வந்தது. இந்த அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் உருவாகிறது. எதெல்லாமோ ஃபாரினர்ஸ் இங்க இருக்கிறீங்களோ, எஸ்பெஷலி பெங்களாதேஷிஸ், வெளியே போ. ஸோ ஸ்கூல்ஸ்ல பிக்கெட்டிங், ஸ்ட்ரைக், ஸ்கூல் எல்லாமே அடைத்து. எக்ஸாம் இல்லை, எங்களால் பியூசி படிக்க முடியலை. 3 வருஷத்துக்கு பிறகு எங்களை ஷில்லாங் அனுப்புனாங்க. அங்க ப்ராப்ளமே இல்லை. இங்க சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் பியூசியும் பிஇ முடித்தேன். அவங்களுடைய கிரைஸ்ட் கிங் காலேஜில் ஃபிலாசபி முடித்தேன். அவங்களோட ஃபாதர்ஸ், ரெக்டர்ஸ் ரொம்ப அன்பா கவனிச்சாங்க. ஆனா சல்யூஷன் ஃபார்மேஷன் ரொம்ப டஃப்பா இருந்தது. அதெல்லாம் நாங்க தாண்டி வந்தேன். ஆனா இப்படி அந்த பிக்சர் என்ற ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சவேரியார் மாதிரி ஊழியம் செய்யணும்.